1764 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீள்வரிசை முறையில் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். 1764 நீள்வரிசை முறையில் நம்ம கடைசில இருந்து 2 டிஜிட் தான் நம்ம பிரிச்சுக்கிறோம். 2 டிஜிட் அடுத்து நெக்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் என்னதுன்னா 17. இந்த 17 வந்து 17 குள்ள ஸ்கொயர் வரக்கூடிய நம்பர் நம்ம பார்க்குறோம். இதுனா லாஸ்ட் ஸ்கொயர் வரக்கூடிய நம்பர் 16 தான். 16 இதோட ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தான் என்னன்னா 16. அப்ப 4 வந்து இந்த நம்ம ரெண்டு சைடு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 4 ஆகி 16. இப்போ இது 17 கழிச்சா 1. நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்த 2 டிஜிட் நம்ம கீழ இறக்கிறோம். அப்ப இருக்கும்போது 64 வந்து என்ன 164 ஆயிருச்சு. அடுத்து என்ன நம்ம இந்த 4 இருக்கு. இந்த 4 வந்து என்ன நம்ம கீழ கொண்டு வரும்போது 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 4 2 8. இப்போ 8 4 2 8. அடுத்து என்ன இங்க ஒரு டிஜிட் இருக்கு. நம்ம ஒரு டிஜிட் இருக்குன்னா நம்ம 2 டிஜிட் நம்ம அசைன் பண்ணிக்கணும். அது 2 டிஜிட் இருந்தா 3 டிஜிட் அசைன் பண்ணிக்கணும். இங்க ஒரு டிஜிட் சொல்லும்போது 2 டிஜிட் அசைன் பண்ணிக்கிறோம். இங்க என்ன நம்பர் வேணுமோ வரலாம். என்ன எக்ஸாம்பிள் 0 இருக்கு கூட அசைன் பண்ணிக்கலாம். 80 இந்த 80 னு வெச்சுங்க. என்ன அசைன் பண்ணா 80 னு வெச்சிட்டு இந்த 80 வந்து 164 எத்தனை இருக்கலாம்னா 280 160. அப்பனா 280 வரலாம். இப்போ என்னன்னா அந்த ரெண்டு மேலையும் நம்ம எழுதிக்கிறோம், இங்கேயும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இந்த 2 எடுத்து நம்ம இங்க ஃபுல்லா மல்டிபிள் பண்ணி போறோம். 2 2 4. அடுத்து 2 8 16. இப்போ 164 164 பிளஸ் என்னன்னா 0. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 42.